ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து நம்ம சார்ஜுக்கு வந்து ப்ளக் பண்ணோன்னே பண்ணிட்டு சார்ஜ் சுவிட்சை வந்து ஆன் பண்ணோன்னே நம்ம ஃபோன் சார்ஜ் ஆகணும்னு ஒரு சார்ஜ் ஆகுறப்ப ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். ஸோ இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கணுமா? ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் வீக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு செட்டிங்ஸில் பாருங்கள் சவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் சிஸ்டம் சவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே போனோடனே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இங்கே தான் நம்ம ஃபோனில் சவுண்ட் சம்மந்தமான எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம ஃபோனில் வந்து சார்ஜிங் சவுண்ட் வந்து டேர்ன் ஆஃப் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறமா சார்ஜ் வந்து ப்ளக் பண்ணோன்னே சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ இப்படித்தான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நம்ம வந்து சார்ஜிங் சவுண்டை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் சார்ஜிங் சம்மந்தமாக சார்ஜிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குமாச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியலனா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை வந்து சால்வ் பண்ணி தரேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.